நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிறது கவுண்டமணி ஸ்பெஷலிஸ்ட் திருவற்றியூர் தினேஷ். வாங்க. கான்செப்ட் என்னென்னா, நம்ம சுருளிராஜன் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டிக்கு பாலையா, கார்த்திக், கவுண்டமணி அண்ணன் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதான் கான்செப்ட். மகாஜனங்களே, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ போட்டியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஒரு மகா கேவலமான போட்டி. அப்படி என்ன போட்டின்னு பார்க்குறீங்களா? யார் ஒருத்தன் சுடுகாட்டில் போய் ராத்திரி 12 மணிக்கு புளிய மரத்தில் ஆணி அடிச்சுட்டு வரானோ அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு. 10 லட்சமா? 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதா இருந்தா நான் போய் சுடுகாட்டில் ஆணி அடிச்சுட்டு வரேன். ஏங்க அங்கே காட்டேரியெலாம் இருக்கேங்க. காட்டேரியாவது ஓட்டேரியாவது நான் ஒரு கை பார்த்துறேன். ஏங்க அங்கே மோகினி போயிருக்கேங்க. அதுக்கு பாலும் பழமும் போய் கொடுத்துட்டு வாங்க. ஏண்டா முட்டா பயல, நான் அங்கே போய் அந்த மோகினியோட என்ன குடும்பமான நடத்த போகிறேன். ஏங்க அங்கே விக்ரமாதித்தனோட வேதாளம் அங்கே தாங்க இருந்துருக்கு. என்னது வேதாளமா? என்னங்க வேதாளம்னு ஒன்று உங்கள் கை காலெலாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அடே, எனக்கு சின்ன வயசுலேருந்து வேதாளம்னா ரொம்ப பயம். அதனால தான் அம்புலி மாமா வாங்கினா கூட விக்ரமாதித்தன் கதையை படிக்க மாட்டேன். அதனால நான் இந்த போட்டுக்கு கலந்துக்கல. என்ன புட்டுடு. என்னங்க இந்த மாதிரி பயந்துட்டு போயிட்டீங்க? அடுத்தது நம்ம கார்த்திக்கு வராரு. வாங்க கார்த்திக், வாங்க. ஏய் ஹலோ, நான் போய் சுடுகாட்டில் ஆணி அடிச்சுட்டு வரேன். எங்கே ஆணி? எங்கே சுற்றி சீக்கிரம் கொண்டாங்க. அடே, அங்கே பேயெல்லாம் இருக்குமே, உனக்கு பயம் கிடையாதா? எனக்கு எந்த பேரும் பயம் கிடையாது. நான் போய் ஈஸியாக ஆணி அடிச்சுட்டு வருவேன். அடே, அங்கே பூதம் இருக்கண்டா, பூதம். என்ன சொன்ன நீ? பூதம்? பூதம்? யூ மீன் பூதம்? பூதம்? என்னடா பூதம்னு சொன்ன உடனே கேனத்தனமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்ட? டே மண்டையா, அவன் இந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சானா உடனே அவன் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போறான்னு அர்த்தம். எத்தனை ஏரியாவில் எத்தனை இடத்துல என்னை எப்படிப்பட்ட இக்கெட்டில் மாட்டி விட்டுட்டு அண்ணே வரேன்னு ஓடி போய்க்கிறான் தெரியுமா? ஏங்க அப்போ சுடுகாட்டில் ஆணி அடிக்க தைரியமான ஆளு யாருமே இல்லையா? ஏன் இல்லை? நான் இருக்கிறேன் மகனே, கவலைப்படாதே. உலகத்திலேயே 2 தைரியசாலிங்க தான். ஒன்று ஓமகுச்சி நரசிம்ம, இன்னொன்று இந்த தர்மலிங்கம். நான் போய் ஆணி அடிச்சுட்டு வரேன்டா. ஐயோ, ஏதோ ஒரு வேகத்தில் சுடுகாட்டில் வந்து ஆணி அடிக்கிறேன்னு ஒத்துக்கினேன். இங்கே என்னடான்னா 10 செந்தில் பக்கத்தில் உக்காந்த மாதிரி ஒரே இருட்டா இருக்கு. இதில் எங்கே புளிய மரம் இருக்குன்னே தெரியலையே. இதான் புளிய மரம் போல இருக்கு. வச்சாச்சு ஆணியை அடிக்க வேண்டியதுதான். டங். ஐயோ, யாரா அது கத்துனது? எல்லாம் பிரம. டங் டடங். ஐயோ, என்ன மறுபடியும் சவுண்டு கேக்குது? டடங். என்ன விட்டுடு, ஆணி அடிக்காத. ஐயோ பேயுங்க, ஐயோ பிசாசுங்க, ஐயோ. இல்லையே கவுண்டமணி, ஓடாத, என்னையும் கூட்டுட்டு வீட்டுக்கு போ. டேய், உன்னை கூட்டுன்னு போய் நான் குடும்பமாடா நடத்த போறேன். ஐயோ, பேய் என்ன துரத்துதுங்க. பேய் என்ன பிடிச்சிட்டு, ஐயோ பிடிச்சிடுச்சுங்க. இல்லை கவுண்டமணி, என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதா? டேய் மண்டையா, நீயா? என்னடா நெத்தில இருந்து ரத்தம் ஊத்துது? நீ இந்த சுருளிராஜன் கிட்ட வேலை செய்யறவன் தானே? ஆமா. நீ தைரியமா போய் ஆணி அடிக்கிறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு சுருளிராஜா அனுப்பிச்சிருந்தாரு. நான் புளிய மரத்துக்கு பின்னால ஒளிறதுக்கு பதிலா முன்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அது நீ என்ன ஆணியை அடிச்சுட்ட நெத்தியில? அடடடடடா, உன் தலையில நான் ஆணி அடிச்சிட்டேனா? இந்த பார் மண்டையா, உன் தலையில நான் ஆணி அடிச்சத ஊர் உலகத்துக்கு சொல்லாத. உன்னை பார்த்து நான் பேய் நினைச்சு பயந்ததையும் சொல்லாத. அதே மாதிரி நான் உன்னை பார்த்து பயந்ததை நீயும் சொல்லாத. நல்லா போட்டி வைக்கிறான்டா உன் ஓனரு. சுடுகாட்டில் போய் ஆணி அடிச்சிட்டு வா, போனத்துக்கு பல்லு வளைக்கிடுவான்னு. இதெல்லாம் ஒரு போட்டி. நல்ல வேலை இந்த போட்டியில் வந்ததுல 10 லட்சம் லாபம். வா, நீ நானும் ஓடி போய் 10 லட்சத்தை வாங்கி ஆளுக்கு 50-50. ஓகே. ஒரு நல்ல படத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு
காமெடி சீன் இவ்வளோ ஆர்டிஸ்ட் நடித்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே நீங்கள் வெரி வெர்சடைல். உங்களால் வந்து இந்த மாதிரி கமெடியன்ஸை நிறைய தமிழ் சினிமாவில் வந்துருக்கிற இது வரைக்கும் வந்துட்டு நிறைய கமெடியன்ஸை நீங்கள் வந்து நடித்து காட்டினீங்க. உண்மையிலேயே ஐ அப்ரிஷியேட் தட். வெரி குட். அவர் கவுண்டமணி ஸ்பெஷல். கவுண்டமணி மாதிரி பண்ணுறதுல நார்மலாக அவர் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் கவுண்டமணி தான் போட்டிக்கு தலைவராக இருப்பார். இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் கவுண்டமணி கலந்துக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அது தெரியுது, நிறைய அவர் கவுண்டமணி மாதிரியே நிறைய அவர் பண்ணிருக்காருன்னு நல்லா தெரியுது. பிகாஸ் யூனோ இட் ஆமாம் ஸோ பர்ஃபெக்ட்லி மேட்சஸ். டிஎஸ் பாலையாவுடைய வாய்ஸ் அப்படியே ஆமாம் 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 கொண்டு வந்தது. எல்லாமே கார்த்திக் மாதிரி நல்லா பண்ணுவார். எஸ் எஸ். சுருளிராஜன் ஒரு சமயம் பயங்கரமான காமெடி இல்லை, ஆமாம் ஆமாம், பிடிக்க முடியாது, அப்படி அவரையே நல்லா இமிட்டேட் பண்ணுறாரு. வெரி குட். திருவத்தியூர் தினேஷ், குட், வண்டர்ஃபுல், நல்லா இருக்கு.